சமூக இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து என்னெல்லாம் அதில் பதிவேற்றமோ அதெல்லாம் என் பார்வைக்கு வருது. அதை வேணும் பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது என்னுடைய ப்ரைவசி. வேணும்னா பார்ப்பேன், வேணும்னா அவாய்ட் பண்ணுவேன். அதை நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னா தப்பு. எல்லா ஆப்புக்குமே நான் சொல்கிறேன். நான் நீங்கள் அந்த புரிதல் இல்லாமல் என்ன சார் கேட்டால் பார்த்துட்டீங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடி பல குப்பை வருது. அந்த குப்பை மட்டும் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு செய்தி இந்த ஜனநாயகன் படமே ஒரு பிட்டு சீன் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்ஸ்டாகிராம் தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண தவிர எனக்கு வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது. இந்த படத்தோட கடைசி முடிவு என்ன சொல்ல வருதுன்னா, ஓட்டு போடுங்க, மாற்றம் வேணும்னா ஓட்டு போடுங்க. அப்ப இது வந்து அந்த படமே வந்து அரசியலுக்கு முன்னாடி வெளிவரும். அவசரமா வந்து ஆதவர்ஜுனா வந்து இதை உதயநிதியும் எல்முருகனும் தான் சேர்ந்து வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? சரி, இப்போ வந்து டிவிகேவோட மோசடி சொல்றீங்க. இது ஆமா. இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அது அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து உள்ள போட்டு இந்த ரிலீஸ் ஆனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு யார் காரணம் கேட்டீங்கன்னா எல்முருகனும் உதயநிதியும் காரணம். இங்க இருக்கிற கட்சிகளுக்கு வந்து எதிர்ப்பு தானே. திமுகவுக்கும் இது வந்து பார்த்தா கள்ளச்சாராய காட்டினா திமுகவுக்கு வந்து நெகட்டிவ் தானே. அப்ப எப்படி உதயநிதி வந்து ரிலீஸ் பண்ணுவாரு? கண்டிப்பா என்னமா லாஜிக் இருக்கு இவனுக்கு? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிகே ப்ரோமோட் செய்யும் படம். பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கிறதுக்காக இந்த சர்வதேச பத்திரிகையாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ள பேசுறாங்க. 500 கோடி லாஸ் ஆயிடுச்சுங்க, 500 கோடி லாஸ் ஆயிடுச்சுங்க, 500 கோடி. ஏய், இது கலெக்ஷனுக்காக எடுத்த படம் கிடையாதுடா, எலெக்ஷனுக்காக எடுத்த படம். இந்த தயாரிப்பாளர் நஷ்டமாயிட்டாரு, அதனால நாங்க இன்னொரு படத்துல நான் நடிக்கிறேன். அப்போ நடிச்சு கொடுப்பாரு. அட நீ ஃப்ரீயா இதுவே நான் சொல்றேன்மா, இதுவே கோ பார்ட்னர்மா. இவரு நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க. கோ ப்ரொடியூசர் யாரு? ஜெகதீஷ் யாரு? விஜயோட பிராமி தான். நீங்க ஜெகதீஷை வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, ஜெகதீஷை கூட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாட்டா இருக்கிற ஒரு ஐஸ் கட்டியில படுக்க வச்சிங்கன்னு வச்சுங்களேன், விஜயோட மொத்த ரகசியம் வந்துடும். அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு கூட வந்துடும். வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்க சார்? ஜனநாயகன் படம் லீக் ஆகிருக்கு ஆன்லைனில். அதை கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தவங்க மேலெல்லாம் கேஸ் போடணுன்னா 1 கோடி பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களா? இதை வெளியிட்டது விஜய் தரப்பா இல்லது ஆதவ் சொல்வது போல எல்முருகனா உதயநிதியா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல ஒரு விஷயம், இப்போது இது என்னுடைய ஃபோன், இது சரியா? இதில் வந்து நான் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா நான் வந்து இதில் வந்து என்ன டவுன்லோட் பண்ணேன், என்ன பார்த்தேன், எல்லாம் பார்த்தது வந்து டவுன்லோட் பண்ணது ஷேர் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா தெரிஞ்சிடும் எல்லாமே. அவங்க வந்து நான் என்னுடைய 1 மாதம் இல்லை 2 மாதம் வந்து யார்கிட்ட பேசியிருக்கேன், யார் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாமே தெரியும் சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கைபேசி இருக்குது, அந்த கைபேசியை வந்து பணம் கொடுத்து வாங்குகிறோம். நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு அதை ரீசார்ஜ் பண்ணுறோம் சரிங்களா? ஃபோன் 30,000 ரூபா, ஆனால் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1000 ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ இது வந்து என்னன்னா எனக்கான உரிமை. அது அதில் வரக்கூடிய காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதை நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணால் குற்றம். டவுன்லோட் பண்ணி நானே டவுன்லோட் பண்ணாலும் சரி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி இல்லாத யாருக்காவது ஷேர் பண்ணாலும் தப்பு. அப்போது என் கையில் இருக்க ஃபோனில் வந்து ஏகப்பட்ட குப்பைகள் வருது. அதில் சமூக இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து என்னெல்லாம் அதில் பதிவேற்றமோ அதெல்லாம் என் பார்வைக்கு வருது. அதை வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது என்னுடைய ப்ரைவசி. சரிங்களா? வேணும்னா பார்ப்பேன், வேணும்னா அவாய்ட் பண்ணுவேன். அதை நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னா தப்பு. இந்த கைபேசி யூஸ் பண்ணுறதுல பல பேருக்கு, இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது கூட பல பேருக்கு தெரியல. இப்போது ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்த தகவலை இன்னொருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் கூட அது தப்பு. அதை பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போகிறீங்க, நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் வைக்கலாம். அந்த ஸ்டேட்டஸை விரும்பி இருக்கிறவங்க வந்து பார்க்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு தகவல் அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க விருப்பத்துக்கு கேட்டு தான் நீங்கள் அனுப்பணுமே. எனக்கு ஒரு தகவல் வந்துடுச்சு, இந்தா நீயே இதை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியாது. அது அவங்க ப்ரைவசியை கெடுக்கிற மாதிரி. அதை செய்யக்கூடாது. ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அங்கேருந்து டேக் பண்ணுறாங்க, ஒருத்தர் அனுப்பி விட்றாங்க சரிங்களா? அது இல்லீகலான விஷயமா இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நான் அதை அவாய்ட் பண்ணணும். ஒருத்தர் இல்லீகலான விஷயத்தை எனக்கு அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கான்டாக்ட்ஸை நான் கட் பண்ணணும். அவர் தொடர்பே வேணாம், ஏன்னா அவர் தப்பான விஷயம்லாம் அனுப்புகிறாரு, எனக்கு வேண்டாம், கட் பண்ணணும். அப்போது ஒரு இணையத்தில் நீங்கள் வந்து வெவ்வேறு தளங்கள் இங்கே இருக்குது. இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப்பை தாண்டி இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்னும் பல பேஜ்களாக இருக்குது, டெலிகிராம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணோம்னாலே அது வந்து இயல்பாக வந்துடுது. ஆமா. அப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு செய்தி இந்த ஜனநாயகன் படமே ஒரு பிட்டு சீன் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண தவிர எனக்கு வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது. எல்லா ஆப்புக்குமே நான் சொல்கிறேன். நான் இங்கே அந்த புரிதல் இல்லாமல் என்ன சார் கேட்டினா, நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடி பல குப்பை வருது. அந்த குப்பை மட்டும் கிடையாது, ஜனநாயகன் குப்பை மட்டும் கிடையாது, பல குப்பைகள் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. அது வேணும்னா நான் பார்க்குறேன், வேணான்னா அவாய்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த படத்தோட கடைசி முடிவே என்ன சொல்ல வருதுன்னா, ஓட்டு போடுங்க, மாற்றம் வேணும்னா ஓட்டு போடுங்க. இது அப்போ இது வந்து அந்த படமே வந்து அரசியலுக்கு முன்னாடி அரசியல் மைலேஜ். இப்போ விஜய் இப்போ எல்லாரும் என்கிட்ட பரவலாக கேட்குறாங்க, எல்லாருக்கும் கேட்குற கேள்வி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீ இந்த நீட்டிலாம் முழங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை சரிங்களா, ஒரே பதில் தான் எனக்கு கேட்டினா, இந்த படம் வந்து வெளியாச்சு, லீக் ஆகலை. லீக்ன்றது என்பது வேற, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ்ன்றது வேற. லீக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்க் இருக்குது, ஆயில் டேங்க் இருக்குது, இல்லை ஒரு பெரும் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிந்திடுது, ஆனால் அது லீக்குன்னு சொல்லலாம். புரியுதா சொல்லுது? ஆனால் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியாயிடுச்சுன்னா அது ரிலீஸு. அது சட்டப்பூர்வமாக ரிலீஸ் ஆச்சா சட்டப்பூர்வம் அல்லாதன்றது தான் இப்போ பேச்சு. இப்போ வந்து சட்டப்பூர்வமாக அதுக்கு வந்து சென்சார் அனுமதி கொடுத்த பிறகு தாங்க அந்த படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணணும். ஆனால் சென்சார் அனுமதி இல்லாமையே இவங்க வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சட்டவிரோதம் சொல்கிறாங்க. இது சட்டவிரோதம் யார் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணித்து நடவடிக்கணுமோ அது அவங்க துறையில் சார்ந்தவங்க, காவல்துறை அதை வேலையை செய்ய போகிறாங்க. அது ஒரு பக்கம் தனியாக வந்து நீங்கள் புகார் கொடுத்தா நடக்க போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஜனநாயகன் படத்தரப்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் வந்து முழுக்க தயாரிப்பாளரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்குனரோ யாரும் வைக்கல. இன்னும் சொல்ல தயாரிப்பாளர் சங்கங்கள் கூட பேசுனாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டால், இது வந்து கண்டிக்கத்தகுந்தது, சட்டவிரோதம், இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவசரமாக வந்து ஆதவர்ஜுனா வந்து இதை உதயநிதியும் எல்முருகனும் தான் சேர்ந்து வந்து இதை வந்து லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது, ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறது. லீக்குன்றது தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சரியாக இருக்கும்? அப்போ நமக்கு வந்து சந்தேகம் வருது. இப்போது ஆதவர்ஜுனா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்முருகனும் உதயநிதி தான் சேர்ந்து இதை லீக் பண்ணால் என்ன ஆதாயம்னு இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன ஆதாயம்? இதெல்லாம் அவங்களுக்கு எந்த ஆதாயம் கிடையாது. யாருக்கு ஆதாயம்? அரசியல் ரீதியாக விஜய்க்கு தான் ஆதாயம். அப்போ திட்டமிட்ட சட்டப்பூர்வமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ எதுலேயும் இப்போ தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ண முடியல, ஓடிடியும் ரிலீஸ் பண்ண முடியல, ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட். அப்போ இதை என்ன பண்ணலாம்? வந்து அவுட் ஆஃப் வேல வச்சு விட்ருவோம். இல்லை, இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சு இந்த படம் வெளிவந்தா அதுக்கு பலனே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான். இந்த படம் முழுக்க அரசியல் பிரச்சாரத்துக்காக எடுத்த படம், தேர்தல் பிரச்சாரத்துக்காக எடுத்த படம். தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த படத்தை போட்டால் படம் போகாது. இப்போ இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிக்கல் வந்தது? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இன்னும் கூட புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பேசுகிறது தான் முடியும். இப்போ நீங்கள் லியோ படத்தை விட்டுருங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கலைங்க. 2 அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2024 வந்து அரசியல் கட்சி தொடங்குறாருங்க. ஆகஸ்ட் மாதம் கோட் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஏன் கோட் படத்துக்கு பிரச்சனை வரல? யாராவது இந்த காணொலி பார்க்குறவங்க கூட சொல்லுங்கள். கோட் படம் ஆகஸ்ட் மாதம், பிப்ரவரி மாதம் அரசியல் கட்சி தொடங்குறாரு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரல? கிட்டத்தட்ட பார்த்துங்க, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதம் கழிச்சு வருது படம், கோட் படம். அப்போ அந்த படத்தை யாருமே தடுக்கவே இல்லையே, எதுவுமே பிரச்சனை இல்லையே. அப்போது இந்த படம் அரசியல் கண்டென்ட். எதுக்காக அரசியல் கண்டென்ட்? கடைசி படம் அரசியல் கண்டென்ட். முழுக்க மற்ற கட்சிகளை, எல்லா கட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா தாக்குற மாதிரி, சாடுற மாதிரி, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்களிக்கிறதுக்கு மக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து உந்துதல் கொடுக்குற மாதிரியான கான்செப்ட் படத்தில். அப்போது இந்த படத்தை வெளியிடாமல் தடுக்கிறாங்க, சென்சார் போர்டு தடுக்குது, திமுகவும் சதி செய்து தடுக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன வரைக்கும் அது வந்து ஏற்புடையது, மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ஆமாங்க, கரெக்டுங்க, இவருக்கு என்ன இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாக்கா இவருக்கு பல விதமான பிரச்சனை இருக்குது போல இருக்குங்க, அதனால் வந்து இவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடச்சிருன்றதுக்காக எதிர்கட்சிகள் வந்து திட்டமிட்டு, எதிர்கட்சிகள் மீன்ஸ் என்ன, ஆளுங்கட்சிகள் 2 ஆளுங்கட்சிகளுமே தடுக்கிறாங்கன்னு சொல்லி அதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு. அது உண்மைன்றது பொய்ன்றதுலாம் வேறு, சரிங்களா? ஆனால் தடுத்து நிறுத்தப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டவிரோதமாக எதுவுமே இல்லை, நாங்கள் நியாயமாக தான் நீங்கள் எடுத்துருக்குன்னா நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தை நீங்கள் வென்று எடுத்துருக்கணும். கடைசி வரைக்கும் போயிடணும், கோர்ட்டுக்கு போயிடணும். கேஸை போடுறீங்க, வாபஸ் வாங்குறீங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காட்சியெல்லாம் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லீவ் போட்டு போகிறாங்க. தொடர்ச்சியாக வந்து இவங்க நீதிமன்றத்தில் போராடவும் இல்லை. குறிப்பிட்ட பீரியடில் வந்து கேட்டால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கிறீங்க. ஏன்னா கேஸை நீங்கள் தான் வாபஸ் வாங்குறீங்க. நீங்கள் தணிக்கை குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி போகிறீங்க. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க.
மறுபடியும் அவங்க ஏதாவது தடை விதிக்கிறாங்களா ஏதாவது பண்ணால் மறுபடியும் கூட நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிடலாம். ஆனால் நீ தொடர்ச்சியாக விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த படம் வெளியாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமாங்க? எல்முருகனும் இவரும் தாங்க காரணம். அதாவது நான் சொல்கிறது முதல்ல பிஜேபி எல்முருகன்றது இப்போ சொல்கிறாங்க. பிஜேபியும் திருச்சியில் சொன்னார் இல்லையா, பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து என் ஜனநாயகன் படம் வராமல் தடுத்தாங்க. சரி, இப்போ வந்து இப்போ டிவிகேவோட மோசடி சொல்றீங்க இது. ஆமாம், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து உள்ள போட்டு இந்த ரிலீஸ் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யார் காரணம் கேட்டிங்கன்னா எல்முருகனும் உதயநிதியும் காரணம். அதுக்கு வந்து திமுகவும் பிஜேபியும் காரணம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகனும் உதயநிதியும் காரணம். இந்த மாற்றம் எதனால் வருது? நீங்கள் இப்படியே கூட சொல்லுங்கள், இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரவிடாமல் தடுத்தது பிஜேபியும் திமுக சேர்ந்தாங்க, கூட்டு சேர்ந்து பண்ணிட்டாங்க சொன்னாங்க. அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போவும் சொல்லுங்கள். என்னென்னு கேட்டால் இந்த படம் வரவிடாமல் தடுத்தது திமுகவும் பிஜேபியும். ஆனால் இப்போ என்ன சொல்லிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி எல்முருகனும் உதயநிதி ஏன் அவங்க ரெண்டு பேரும் அரசியல் தம்பி ரஞ்சித் சொல்கிற மாதிரி, தம்பி ரஞ்சித் சொல்கிற பார்த்தீங்களா மெட்ராஸ் படத்தில் அரசியல் அந்த மாதிரி இது ஒரு அரசியல். என்ன அரசியல் பண்ணுறீங்கன்னா இதன் மூலமாக இந்த படத்தை வந்து எப்படி இருந்தாலும் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணாலும் கலெக்ஷன் வர போகிறதில்ல. இது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷனுக்காக எடுத்த படமும் கிடையாது, எலெக்ஷனுக்காக எடுத்த படம் தான். படம் ஓடுதோ இல்லையோ ஓட வைக்கணுன்றது உங்கள் பிளான் இருந்துச்சு, நிறைய மாஸ்டர் பிளான்லாம் இருந்துச்சு. ஒன்று உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு தலை சுத்தம். உங்களுக்கு இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி எங்கேயும் ரிலீஸ் பண்ணணும், ஓடல்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன் நாம்ஸ் இருக்குது பாருங்கள், எலெக்ஷன் அந்த டேட்டு வர்ற வரைக்கும் இந்த படத்தை ஓட்டணுன்றது உங்கள் பிளான். இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க. உள்ளபடியே இந்த படத்தை வந்து தேட்டர் நீங்கள் போய் படம் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பாக்ஸை வந்து விழும். என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் பிளான் இருந்து நிறைய பேர் தெரியாது மாதிரி. நம்ம கலைஞரையில் தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். அதாவது இந்த படத்தை வந்து ஒரு வேளை ரிலீஸ் பண்ணாங்க, இவங்க என்னெல்லாம் பிளான் வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் கம்பல்சரி டிக்கெட் வந்துடும். டிக்கெட்டே இலவசமாக கொடுத்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் மாஸ்டர் பிளான். இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா எல்லா மக்களையும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேட்டரை நீங்கள் படம் எடுப்பீங்க. ஆனால் நீங்கள் பக்கத்தூரில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிக்கெட் போயிடும். அந்தந்த ரசிகர் மன்றம் அந்தந்த கட்சியில் இருக்க மாவட்ட செயலர் அதுதான் பண்ணணும். அவங்க பிரச்சாரத்துக்காக வீட்டிலே கொண்டு வந்து டிக்கெட்டை கொடுத்து வண்டி வச்சு உங்களை கூப்பிட்டு போவாங்க. இது பெரிய பிளான், மாஸ்டர் பிளான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளான் நடந்துச்சு, அதுதான் நடக்காமல் போச்சு. அதுக்கு முன்னாடி பெரிய பிளான் கேட்டால் அந்த கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கரூர் வந்து அந்த கூட்டத்தை காட்டுறது நோக்கமே வந்து கரூரில் இருக்கிற அத்தனை தேட்டரையும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போயிட்டு மக்களை கொண்டு போய் வேனில் வச்சு கொண்டு போயிட்டு படத்தை தேட்டரை விட்டு இறக்கணும். இதெல்லாம் இவங்க பிளானாக இருந்துச்சு. இதெல்லாம் கரூரில் அந்த சம்பவம் நடந்துச்சா, அதுக்காக தான் அந்த கூட்டத்தை வந்து பெருசாக கூட்டி அந்த வாகனத்தை நிற்க வச்சது. கரூரை வாஷ் அவுட் பண்ணணும் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெபாசிட் எடுக்கணும். இது திமுகவோட இதெல்லாம் மாஸ்டர் பிளான். கரூரில் டெபாசிட் எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரூரில் இருக்க அத்தனை தேட்டரை ரிலீஸ் பண்ணி இவங்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், தியேட்டர் வாசல் போய் நிற்கணும். அது 10 நாள். அதனால தான் அவங்க பிளான் பண்ணுது. ஸோ ஜனவரியிலேருந்து இதை வந்து நம்ம மார்ச் வரைக்கும் நம்ம வந்து இதை பண்ணணுன்றது அவங்க பிளான். சட்டப்படி தடுக்க முடியுது. அப்போது இதுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா திட்டமிட்டு இவங்க பண்ணது என்னென்னா இது மாதிரி. அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோட் பண்ணி தான் என்ன செய்யணும், இந்த படத்தை ரிலீஸே ஆக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தது உண்மை. இதில் ஸ்டேட்மெண்ட் கை இருக்கா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா இவன் பேசுகிறாம நம்ம பேச முடியாது. ஏன்னா சென்சார் போர்டு தான் அங்கே பிரச்சனையில் நிற்குது. சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. இது இன்டர்னலாக ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட பேசிட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம பேச முடியாது. இவனுக்கு பேசுகிற மாதிரி பேச முடியாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணிச்சு. என்னன்னு கேட்டால் பிஜேபி எல்லாருக்கும் சேதாரம் தான். முழுக்க இந்த படத்தை வந்து கொண்டு போய் காட்டுற மாதிரி. அப்படி இருக்கும்போது இன்னொன்று விஷயம் சொல்கிறோமா, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி எல்முருகனும் உதயநிதி இருக்கு. எல்முருகனும் நீங்கள் விட்டுருங்க, அவர் வந்து பிஜேபி. திமுகவில் வந்து உதயநிதி ஒரு துணை முதலமைச்சர். அந்த படத்தில் ஒரு காட்சி வருது. என்னென்ன காட்சி வருதா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அந்த படத்தில் வந்து நானும் பார்க்கல. இது சொன்னாங்க சில பேர். அப்படி தான், ஏன்னா அப்படி தான் சொன்னாங்க, பார்த்தா குற்றம்ன்றானுங்கள்ல சில பேர் சொன்னாங்கன்னு கேட்டால் எம்ஜிஆர் படத்துலேருந்து அந்த சாட்டை வந்து கீழே விழுந்துருது. இது எம்ஜிஆர் படத்துலேருந்து அந்த சாட்டை வந்து இவர் கீழே இவர் காலில் விழுற மாதிரியே இல்லை கையில் விழுற மாதிரியே ஒரு காட்சியாம். இதை வந்து இந்த படத்தில் இந்த காட்சி இருக்க உதயநிதி வைப்பார். அதை நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்படி இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரும் இந்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் துப்பாக்கி எடுத்து சண்டை போடுற மாதிரி. ஒரு சாரார் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மூளை செலவை பண்ணி அவங்க கையில் வந்து துப்பாக்கியை கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி.
இன்னொரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து இஸ்லாமியர்கள் வந்து துப்பாக்கி கையில் எடுக்கிற மாதிரி, மூல செலவு பண்ணாமையே துப்பாக்கி எடுக்கிற மாதிரி. இந்த காட்சியை பிஜேபி தரப்பில் இருக்கிற யாரோ எல் முருகனோ அல்லது எந்த முருகனோ யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சாங்கன்னா, அப்போ இந்துக்களை வந்து மூல செலவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வன்முறைக்கு தூண்டுறாங்கன்றதுக்காக அந்த படத்தை தடை செய்யறதுக்கான அந்த வேலையை செய்வாங்க இல்லையா? படத்தை வெளியிடக்கூடாது செய்வாங்க. யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்களா? இல்லை. யாராவது ரிலீஸ் பண்ண இஸ்லாமியர்கள் நீங்கள் காலகாலமாக இப்படி தான்டா காட்டிகிட்டு இருக்கீங்க. இன்னும் பிறப்புலேருந்தே வந்து துப்பாக்கியோட பிறந்த மாதிரிலாம் நீங்கள் காட்டிகிட்டு இருக்கீங்க. காலகாலமாக அதானே பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இஸ்லாமியரை. அப்போ இந்த இடத்துல மூல செலவு பண்ணி இந்துக்கள் கிட்ட துப்பாக்கி கொடுக்குற மாதிரி வன்முறையில் தோன்ற மாதிரி காட்டும்போது அந்த காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகன் வந்து அந்த படத்தில் இருக்கும்போது அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக லீக் பண்ணுவாரம்மா. என்னம்மா லாஜிக் இருக்குதுடா. எங்கே இருந்தாலும் அந்த சொல்லுங்களேன், நீங்கள் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடினுவாங்களே. சார், இன்னொன்று அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், கள்ளச்சாராயம் விஷயம், இது எல்லாமே கூட அந்த படத்தில் அதுதான் நான் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க அப்போ பிரச்சார படம் தானே இது. திமுக இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு வந்து எதிர்ப்பு தானே. திமுகவுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் காட்டினா திமுகவுக்கு வந்து நெகட்டிவ் தானே. அப்போ எப்படி உதயநிதி வந்து ரிலீஸ் பண்ணுவார்? கண்டிப்பா. என்னமா லாஜிக் இருக்கு இவனுக்கு? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே ப்ரோமோட் செய்யும் படம் அப்படி முழுக்க பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கிறதுக்காக. இது வந்து கலெக்ஷனுக்கான படம் கிடையாது. பல பேர் சொல்றாங்கம்மா, பாவம் அப்பாவியார் பரிதாபமா இருக்கு இந்த சில நபர்கள், இந்த மூத்த இந்த சர்வதேச பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்கல்ல, சர்வதேச பத்திரிகையாளர்லாம் இருக்கிற அவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ள பேசுகிறானுங்க. 500 கோடி லாஸ் ஆகிடுச்சிங்க, 500 கோடி லாஸ் ஆகிடுச்சிங்க, 500 கோடி. ஏய், இது கலெக்ஷனுக்காக எடுத்த படம் கிடையாதுடா, எலெக்ஷனுக்காக எடுத்த படம். இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்? இல்லை, இதை ஒரு மையமாக வைத்து விஜய் வந்து இப்போ நியூஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த படம் வந்து நடிச்சு கொடுக்குறது. ஆமாம், நான் இப்போ தான் நம்ம பேசியிருக்காரு. இப்போ தான் ஜஸ்ட் நோ தானே, 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன், முந்தான சனிக்கிழமை பேசினேன். நானும் ஒரு மாதேஷ் வந்து ஆதன் மாதேஷ் 2 பேரும் நான் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், 2 அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, இவராக ஒரு கோடு போட்டார் கடைசி படம் சொல்லிட்டு. அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரப்பரை வச்சு அடிக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாக் பீஸ் இருந்தால் கையில் வச்சு துடைக்கணும். இது 2த்துல ஒன்று நடக்க போகுது. வரும் பாருங்க, கூடிய சீக்கிரம் அறிவு போகிறோம். என்ன அறிவு போகிறோம்னு கேட்டால், இந்த தயாரிப்பாளர் நஷ்டமாயிட்டாரு, அதனால் நாங்கள் இன்னொரு படத்தில் நான் நடிக்கிறேன். அப்போ நடிச்சு கொடுப்பேன். அட நீ ஃப்ரீயா, இதுவே நான் சொல்கிறேம்மா, இதுவே கோ பார்ட்னர்மா. இவரு நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க. கோ ப்ரொடியூசர் யார்? ஜெகதீஷ் யார்? பினாமி, விஜயோட பினாமி தான். நீங்கள் ஜெகதீஷை வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, ஜெகதீஷை கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஐஸ் கட்டியில் படுக்க வச்சிங்கன்னு வச்சிங்களேன், இது விஜயோட மொத்த ரகசியம் வந்துடும். ஏன் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு கூட வந்துடும். அதை செய்யணும், அதை கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம இதெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்பட்டது. எல்லா வந்து கேப்மாரிதனமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பண்ணுறது, கேடி வேலை பண்ணுறது அத்தனையும், 420 வேலை பண்ணுறது அத்தனையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அண்டு ஜெகதீஷ் பழனிசாமி அண்ட் ஆதவ் அர்ஜுனா 3 பேர் தான் தவிர வேறு யாரும் கிடையாது. ஸோ ரொம்பலாம் இதை பேசக்கூடாதுமா. எனக்கு என்னென்னா, பல பேர் நம்ம பெரிய அறிவாளிகள்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லாமே இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிறானுங்க. இல்லை, இப்போது இந்த முடிவு எடுத்திருக்காருல்ல சார், அடுத்த படம் நான் நடிக்க போகிறேன், அதாவது இந்த தேர்தலில் இவர் தோற்றுருவார், அதனால் வந்து அடுத்து நம்ம திரைத்துறை தான் கை கொடுக்கணும்னு நம்புறாரு. உண்மை, இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல். அதனால தான் நானே சொன்னேன், இதை திரும்ப சொல்கிறேன். நான் மாதேஷ் கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், முன்னாள் சனிக்கிழமை பேசும்போது சொன்னேன், இது என்ன நான் கடைசியில் நான் இப்படி தாங்க வரும், என்ன செய்யணும்னு கேட்டால், அரசியல் படம் தோற்றுருச்சுன்னா, அரசியல் படம்னா இது இந்த படம் கிடையாது. நான் சொல்கிறது அரசியல் படம். இப்போ ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கிறாருல, சைக்கிள் ஓட்டுற மாதிரி, வேனில் எகிற மாதிரி எல்லாம் காட்டுறாரு இல்லையா, அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா படத்துக்கு வந்துடுவார். அரசியல் படம் தோல்வி அடைஞ்சிச்சா சினிமா படத்துக்கு வந்துடுவார். இன்னொரு படத்தில் நடிக்கிறது நீங்கள் வேணா பாருங்கள், நான் வந்து மக்களின் நலன் கருதி நான் இன்னொரு படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லுவாருன்னா, நான் சொன்னது நடக்குது. ஸோ இந்த 2 விஷயம் தான். இதை தாண்டி இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்கள், 20ஆம் தேதி சங்கீதாவுடைய வழக்கு வருது. இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், பதிவு பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு வருது. பதில் மனு இவர் தாக்கல் பண்ணணும். இவர் பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்பியர் ஆகணும்னு அவசியம் இல்லை, பண்ணணும். அதாவது கேட்டால் அப்பியர் ஆக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வழக்கறிஞர் வச்சு நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணணும். இல்லை டேட்டு கூட வாங்கிக்கலாம், பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு டேட்டு கூட தேதி கூட வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அங்கே ஜட்ஜோட சூழ்நிலை, அவங்களுடைய அதிகாரத்தை பொறுத்து அங்கே நடக்கும்போது, அப்போ இவங்க என்னென்னு கேட்டால், மேற்கொண்டு சங்கீதாவுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து கணைகள் வந்து மழுங்கடிக்கணும்னு சொன்னால் அவங்களுடைய கோபத்தை தணிக்கணும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மகனுடைய படத்தை இவர் தான் வந்து நெருக்கடி கொடுத்து, லைக்கா உட்பட பல விதமான நெருக்கடி கொடுத்து அந்த சிக்மா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போட்டு வராங்க அவங்க. இப்போ ஏற்கனவே லைக்காவுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். இப்போ இந்த ஜனநாயகம் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இல்லீகலாக ரிலீஸ் பண்ணது மூலமாக ரூட் கிடச்சிச்சு. இது தடை கிடையாது. அடுத்து சிக்மா படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரிலீஸ் ஆகிடும், ஜேசன் சஞ்சய் படம். அப்போ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் பண்ண முடியும் யாரை, சங்கீதாவை.
ஸோ அந்த வேலையும் சேர்த்து செஞ்சுருக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் நிறைய உள்குத்து இருக்குது. இதில் வந்து உதயநிதிக்கோ எல்முருகனுக்கோ ரோலே கிடையாது. அவங்க ஏன் அமைதியாக போகிறாங்க தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு வருது, பல பேர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து எல்முருகன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது சம்மந்தமாக வந்து ஜனநாயகன் குறித்து படம் கேட்கும்போது நேரடியாகவே எல்முருகன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆதவர்ஜுனா. ஆனால் அண்ணாமலை எளிதாக அதை கடந்து போகிறாரு. காரணம் அவருக்குள்ள அரசியல். அண்ணாமலை ஏன் இதில் கனெக்ட் பண்ணுறீங்க? ஏன் நல்லா புரிஞ்சுங்க. யார் வந்து இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க, குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க, ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அப்போ உள்ளபடியே உங்களுக்கு கோவம் ஒன்றும் யார் மீது சொல்லப்படுது? உங்கள் கட்சி மீது சொல்லப்படுது குற்றச்சாட்டு, உங்கள் கட்சியோட அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஆனால் அண்ணாமலை எளிதாக கடந்து போகிறாரு. இன்னும் என்ன சொல்கிறேன்னா, அது ரிலீஸ் பண்ணது ரொம்ப தப்புங்கன்னா, அது வந்துன்னா வந்து பல பேருடைய ரத்தம் உழைப்புலாம் வந்து லீக் ஆகிடுச்சுனான்றாரு. பாருங்கள், எடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள். பல பேருடைய ரத்தம் உழைப்பு வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளபடியே நான் என்ன சொல்லணும், யார் மீதும் பழிக்கு போடக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வன்மையாக கண்டிக்க தகுந்தது. எங்கள் அமைச்சர் மீது நீங்கள் குற்றச்சாட்டு தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லவே இல்லை. இதில் நான் சொல்கிறேன் பாருங்க, அவங்க கட்சிக்குள்ளே முரண்பாடு. இந்த முரண்லாம் எங்கே இருக்கணும்? கமலாலயத்துக்குள்ளேயே இருக்கணும். இது கமலாலயத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ அண்ணன் சரத்குமார் அண்ணனுக்கு எவ்வளோ கோபம் இருக்குது. அவரை புறக்கணிக்கிறாங்க. இந்த தேர்தலில் அவர் உரிய அங்கீகாரம் கொடுக்கல. அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் சீட்டு கூட கொடுக்கவே இல்லை. யார் அவ்வளோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, அது எல்லாத்தையும் மறந்து தான் அதே கமலாலயத்துக்குள்ளே போய் உட்காந்து இப்போ நேர்காணல் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? கருத்து வேற்றுமை இருந்தால் கூட அந்த 4 சவுத்துக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வெளியில் வந்து மைக் பிடிச்சி கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கலாமா இந்த இடத்துல? அப்போ அண்ணாமலை விஜய்க்கு சப்போர்ட் சொல்லுங்க. விஜய்க்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் பாதுகாப்பு பலன் கிடையாதுமா. இது ஃபியூச்சர் பிளான்மா. இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் என்ன பலன் கேட்குறீங்க? காங்கிரஸை சேர்ந்தவர் ஒருத்தர் சொல்கிறாரு, மேலோட பார்வையாளர் சொல்கிறாரு. இப்போ வந்து பிஜேபி சார்ந்த மேலோட பார்வையாளர் ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொன்னார் கவனிச்சிங்களா நீங்கள்? தேர்தலுக்கு பிறகு டிவிக்கோட கூட்டணி வைப்போன்றாரு. அது என்ன பொருள்? அது தேர்தல் முடிஞ்ச பிறகு எப்படி கூட்டணி வைப்பீங்க சொல்லுங்கள்? இங்கே எம்எல்ஏ வரீங்களா? வரல. தேர்தலுக்கு பிறகு அது என்ன நியாயம் இருக்குது? ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கோட கூட்டணியில் இருப்போம்னு சொல்கிறீங்க, இணைஞ்சு செயல்படும்னு சொல்கிறீங்க. எப்படி அது சரியில்லையா? அது எங்கேயோ இடிக்குது இல்லை? அப்போ வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்குது தானே பொருள் இல்லையா? இன்னொரு பக்கம் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரிக்குது. இன்னொரு டீம் இருக்குது. இவரே சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காங்கிரஸுக்கு உண்மையான காங்கிரஸ் என்கிட்ட இருக்குங்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? தேசிய கட்சிகள் என்ன கேட்டால் இப்போவே வந்து விஜய் முதுகில் ஏறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த வகையில் அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா அந்த கப்பை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இது முதுகில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா விஜய் முதுகில் ஏறும்போது நம்ம போய் முதல்ல போய் வந்து அந்த டோப்பா தலையில் போய் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறாரு யார்? அண்ணாமலை. அதுக்காக தான் இந்த வார்த்தைலாம் பேசுறது. அவர் பாதுகாப்பை பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும். சார், இப்போ 20ஆம் தேதி சங்கீதா அவர்களுடைய கேஸ் வருது, இயரிங்க்குன்னு சொன்னீங்க. இதில் வர சங்கீதா தரப்புல இருந்து ஒருவேளை விஜய் வந்து இதெல்லாம் மறுப்பு தெரிவிச்சா, இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சா ஆதாரத்தை வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கணும்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விஜய் தரப்புல இருந்து சில சமிக்கைகள்லாம் அவங்களுக்கு போனதாக சொல்கிறாங்க. அதனுடைய தாக்கம் தான் இந்த படத்தை வந்து சிக்மா படத்தை இழுத்துட்டு, இந்த படத்தை இப்போ ஜனநாயகம் நீங்கள் இழுத்தீங்கன்னா இவங்க என்ன பிரச்சனை பயப்படுறாங்கன்னா, இப்போ இதை சொல்கிறேன், சிக்மா வந்து அவன் தம்பி வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு படத்தை ரெடி பண்ணியிருக்கான். எப்படி சர்வதேச தரத்துக்கு வந்து படத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். படம் வந்து நல்லா போகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இந்த இடத்துல வந்து விஜயோட எந்த உதவியும் இல்லாமல் தான் வந்து முழுக்க தன் சொந்த உழைப்பு, சொந்த அறிவு, இன்னும் சொல்லப்போனால் வந்து பணம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சல்லி காசு வந்து இல்லாமல் தான் முழுக்க அம்மாவுடைய உதவியும் லைக்காவோட சேர்ந்து தான் தம்பி பண்ணியிருக்காரு. சர்வதேச அளவில் படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் உண்மையிலேயே. அப்படி தான் தகவல் வந்திருக்கு. நான் படம் பார்க்கல, ஆனால் அப்படி தயார் பண்ணி ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேலே நீங்கள் காலதாமதம் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ இந்த ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் அது வந்து அரசியல் ரீதியாக இழுத்துக்கிட்டே போகும். அது ஜனநாயகன் வந்து ஜூன் நாயகன் ஆகலாம், ஆகஸ்ட் நாயகன் ஆகலாம், டிசம்பர் நாயகன் ஆகலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரே வழியாக நம்ம என்ன செஞ்சோம்னா வந்து இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகனுடைய படம் வந்து டிலே ஆகுது. மகனுடைய படம் டிலே ஆகுதுன்னா இவனுக்கு அதை பற்றி கவலையாக கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட பிரச்சனையாகுது. இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆகுனா இவன் தாங்க மாட்டான். முதல் பஸ் ஸ்டாண்டுக்கே இப்போ நீங்கள் வந்து சந்தி சிரிச்சிச்சு உங்க பாடு, சரிங்களா? அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரிதல், இது இந்த பக்கம் கருப்பு கரசிக்கிட்ட வந்து ஒரு பிரிதல் கடிதம் கொடுத்தாச்சு. இது மெசேஜ், கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரிஞ்சிருப்போம். ஆஸ்திரேலியா பங்களாலாம் கேள்விப்பட்டேன் இருக்குமா? அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருப்போம்
தற்காலிகமாக ஒரு பிரிஞ்சிருப்போம்னு சொல்லிட்டு கற்புக்கரசிக்கிட்ட வந்து ஒரு கடிதம் கொடுத்தாச்சு. புரியுங்களா சொல்கிறேன்? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கற்புக்கரசிக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து விலகியே இருப்போம், அப்பப்போ அந்த நாய்கிட்ட மட்டும் என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க அப்படி சொல்லியாச்சு. நான் வந்து பார்க்குறேன், வளர்ந்துச்சுன்னா நாய் என் முகத்தை மறந்துட போகுது, அப்போ ஃபோட்டோ காட்டுங்க முகத்தில் அப்படி சொல்லியாச்சு. இந்த சைடில் வந்து கேட்டால் மனைவி சமாதானம் பண்ணணும். எப்போவுமே இது நடக்கிறது நம்ம இந்த ஒரு படத்தில் பாக்கியராஜோட படம் சின்ன வீடுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படிலாம் சமாளிப்பார் தெரியுங்களா? அது மாதிரி தான் பாக்கியராஜெலாம் ஜீனியஸ் இந்த விஷயத்தில். இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சு முன்னாடியே எடுத்து வச்சுட்டாரு. சின்ன வீடுன்னு ஒரு படத்தில் எப்படி சமாளிப்பார் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு படம் கூட இருக்குது, பழைய படம் வந்து இதே பாக்கியராஜ் படமே, பாமா ருக்மணின்னு ஒரு படம். அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாக்கியராஜ் வந்து எப்படிலாம் அதான் அந்த படம்லாம் நீங்கள் பார்க்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் அது, நீங்கள் பாருங்கள். ஸோ அதனால் இப்படி இப்போதைக்கு என்னன்னாக்கா டெம்பரரியாக பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பையனும் பஸ்டானு வச்சு என்ன ஆகும்? பையன்லாம் வந்து இப்போ உண்மையாக சொல்கிறேன், அவன் பயங்கரமாக கடுமையாக உழைச்சிருக்கான் படத்துக்கு, சிக்மா படத்துக்கு மிதமிஞ்சிய உழைப்பு. அதே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரவும் பக்கம் உழைச்சிருக்கான். அப்போ அவனை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அவன் வந்து டிலே பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு படம் தயாரிச்சாச்சு, முழுக்க உழைப்பில் வந்திருக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட எப்படி வந்து ரிசல்ட்டுக்கு எப்படி கிடைக்கும் ஏக்கம் இருக்க தானே செய்யும் இல்லையா? அதை நீங்கள் ரொம்ப தள்ளி போட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குழந்தை வந்து 9 மாதம் 9.5 மாதம் தான், 10 மாதத்துக்குள்ளே கூட. ஆனால் 10 மாதம் 11 மாதம் என்ன ஆகும்? அம்மாவுக்கும் ஆபத்து, பிள்ளைக்கும் ஆபத்து. இப்போ அந்த உணர்வு வந்து இப்போ வந்து விஜய்க்கு வந்து வேறு வழி இல்லாமல் கேட்டால் இப்போதைக்கு ஜனநாயகனை வந்து இப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ படமும் பார்த்தீங்கன்னா காலியாச்சு. இப்போ என்ன விஜய் என்ன நினச்சா இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய இதயத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். தூய்மையாக வச்சு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஜெயிக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த படம் வந்து இந்த ரிசல்ட்டை எடுத்துங்க, இந்த லீக்கான ரிசல்ட்டை எடுத்துங்க. பல பேர் ரிவ்யூலாம் போட்டுருக்கான். இது லீக்கான படத்துக்கு ரிவ்யூ போடுறான் என்ன இதே இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு, படம் மொக்க. அப்போ இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுங்களா? சிக்மா படம் வந்தால் ஜனநாயகம் படம் காலியாயிரும். எப்படி பாருங்க, மகன் படத்தையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்போ ரஜினி வந்து அஜித்துக்கெல்லாம் எவ்வளோ தொல்லை கொடுத்துருப்பானுங்க உனக்கு. இந்த படத்தை தன் மகன் படம் வந்தாலே நம்ம படம் காலி ஆயிரும். ஏன்னா படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது அந்த சிக்மா. அப்போ நம்ம படம் காலி ஆயிடுச்சா என்ன ஆகும்? அப்போ என்ன சொல்லுங்கன்னா அந்த படத்தை வந்து இப்போ விடாதீங்க, இது வந்து சாருடைய பேர் வச்சு அந்த படம் வந்து ரொம்ப ஹைப் ரொம்ப இதுவாகிடும், இப்போ நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் ஆஃப்டர் எலெக்ஷன் விடுங்க. இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் விட்டாகணும். எப்போ விடுவீங்க? இப்போ எலெக்ஷன் இது முடிஞ்சிச்சுன்னா கூட இப்போ ஏப்ரல் மாதம் பிளான் பண்ணியிருக்கிறாங்கம்மா. ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 23 இப்போ இந்த 23 முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த மாதம் முடிச்சுன்னா ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் முழுசும் டைம் இருக்குது. அப்போது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அப்போ இதை தாண்டி ஜூனுக்கு அப்புறம் மே மாதம் ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஜூன் மாதம் போனால் லேட் ஆகுது. அதனால் இவங்க பிளான் என்னென்னா, சரி இப்போ வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம வந்து தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லி தான் இந்த படத்தை என்ன செஞ்சாங்கன்னா இப்போதைக்கு நாமளே வந்து இதுதான் சொல்கிறது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சொல்லுவாங்க. ஊழ்வினை நீ இன்னொருத்தருக்கு செய்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா இது கேஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு எப்படியெல்லாம் மற்ற நடிகர்களையும் மற்ற இயக்குநர்கள் படத்தையும் தயாரிப்பாளர் படத்தையும் எப்படிலாம் நீங்கள் நாசமாகலீங்க. இன்றைக்கி படத்தையே நீயே வந்து கிட்டத்தட்ட சூசைடு சமம் தான். நீயே உன் படத்தை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதான் காலம் சொன்னார், அது சொன்னார் பார்த்துங்க, ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க, காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு உன் படத்தை நீயே வந்து ஒரு இல்லீகலாக வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சா? நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிமா.